நினச்சிக்காதீங்க. போர்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3000 ஓடுது, 4000 ஓடுது, சும்மா ஒரு பொருளையே கலைப்பிட்டுனே இருப்பானுங்க. இதெல்லாம் யாரும் தயவு செஞ்சு நம்பி வண்டியை போட்டு வந்துடாதீங்க. பெரிய வண்டி இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா விற்றுட்டு சின்ன வண்டியை போட்டு இது எவன் பொருளே கலைப்பு விட்றானே தெரியல. ஆனால் கலைப்பு விட்டுறாங்க. ஒரு நாளைக்கு 4000 ஓடுது, 5000 ஓடுதுன்னு. நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த அளவுக்குலாம் ஓடவே இல்லை. தயவு செஞ்சு இருக்கிற வண்டியை விட்டுட்டு யாரும் விற்றுட்டுலாம் வராதிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அந்த மாதிரி தான் எவனோ ஒருத்தர் சொல்லி விட்டுருக்கான் போல். அதனால் அந்த வண்டியை விற்றுட்டு இவர் இந்த வண்டிக்கு வந்து இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா விற்கிற கண்டிஷனில் போகுது. அந்த வண்டி விற்றுட்டு இந்த வண்டி லோனை போட்டு எடுத்துன்னு வந்துட்டுக்கிறாரு போல். இப்போ இந்த வண்டி விற்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. அதனால் தயவு செஞ்சு யாரும் சொல்கிற பிச்செலாம் கேட்காதீங்க. உங்களுடைய அனுபவத்தினால மட்டுமே அதை செய்யுங்க, வேணாம்லாம் சொல்லலை. பட் நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது உங்களுக்கு செட் ஆகும் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வண்டி போடுங்க. வண்டி போடுறது வேணாம்லாம் சொல்லலை. பட் இதுதான் அதனுடைய ப்ராசஸ்ஸு. அதனால் தயவு செஞ்சு யாரும் வந்து யார் பேச்சையும் கேட்டு வண்டியை போடாதீங்க. இது முழுக்க எல்லாருமே ஒரு வதந்தி கலைப்பு விடுற மாதிரி கலைப்பு விட்டுருக்கானுங்க. போர்ட்டரில் தயவு செஞ்சு அந்த அளவுக்கு வாடகையே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா வாடகை நிறைய வண்டிங்க ஆக வண்டி வாடகையே கம்மி பண்ணுறாங்க. அதனால் தயவு செஞ்சு யாருமே வண்டிலாம் புது வண்டிலாம் போடாதீங்க. பழைய வண்டி வச்சு ஓட்டுறோனாலே முடியல. அதனால தான் சொல்கிறேன், என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். உங்களை விட அனுபவம்லாம் எங்களுக்கு இல்லை. ஜஸ்ட்டு சும்மா